ஹலோ திருமுருகன் அடியார்கள் திருக்கூட்டத்தின் சார்பிலே 52ஆம் ஆண்டு இப்போது ஒரு ஆடி திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தாம்பரம் இரும்புலியூர் சென்னை தாம்பரம் இரும்புலியூர் வேம்புலியம்மன் பக்த இசை மண்டலி சார்பிலே மிக அருமையான பாட்டு கச்சேரி பாருங்கள். அருமையாக முருகப்பெருமானுடைய திருப்புகழ் பாடல்களையும் சிவசக்தியை பற்றியும் ஈஸ்வரனை பற்றியும் பலவிதமான பாடல்களை பாடிருக்காங்க. ஒரு 15 பேர் கொண்ட ஒரு பெரிய குழுவினர் அந்த தாம்பரம் இரும்புலியூர் வேம்புலியம்மன் கோயில் அர்ச்சகர் முரளி கிருஷ்ணன் அவருடைய ஏற்பாட்டில் ஆட்சி வந்திருக்கார். மிக அருமையாக பாட இருக்கிறாங்க. நீங்கள் காதுகளை மட்டும் கொடுத்தா போதும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். நல்ல கேட்டு ரசித்து முருகப்பெருமானே நேரடியாக வர்ற மாதிரி பாடப்படுறார். இசைக்கு மயங்குபவன் இறைவன். மைக்கு செட் பண்ணுற வரைக்கும் பேசிக்கிட்டாங்க, எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவர் மைக்கார் எல்லாம் முடிச்சுட்டாங்க, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நாமெல்லாம் என்ன செய்யணும்னா நம்முடைய சமயத்தை பற்றி நம்ம மதத்தை பற்றி பாடல்களை பற்றி நிறைய இடத்துல சொல்லணும். அப்படி ஒரு தெய்வீக தொண்டு செய்திருக்கார். இதனால தான் இவங்கெல்லாம் கோயிலுக்கு வந்தோம், உபூதியை வாங்கி கீழே போட்டோம், குங்குமத்தை வாங்கி தூணில் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்கிறார். பக்தியாக ஏதாவது பாட்டு கேட்கணும், பக்தி பாட்டை காதால் கேட்டு மகிழணும், இறைவனை வந்து புகழ்ந்து சொல்லணும். நம்ம கூட என்ன பண்ணுவோம், ஒரு கடன் வாங்கினா கூட ரொம்ப நல்லவருங்க அவரு அப்படின்னு சொன்னால் தான் கொடுப்பான். கடவுளை வந்து லேசில் வாங்க முடியுமா? கடவுள்கிட்ட நல்லா இருக்கிறாரு, அதிகமாக புகழ்ந்து பாடணும் தெய்வத்தை, அப்போதான் நமக்கு எல்லாம் செய்வார். எனக்கு ஒரு வீடு வேணுங்க, புகழ்ந்து பாடணும், முருகா கொஞ்சம் பார்த்து செய் அப்படின்னு சொல்லும்போது மனம் இருக்கிறார். அதே பாட்டாக பாடும்போது நீங்களே பார்த்துருக்கீங்க, குழந்தைகளை தாளாட்டும் போது பாட்டு பாடணுன்னே அந்த குழந்தை தூக்கி தட்டி கொடுக்கும். அதுவும் பாட்டிமார்களெல்லாம் கேட்கவே வேணாம், பேர குழந்தைகளெல்லாம் கொண்டாந்து நம்ம தலையில் கட்டி கொடுக்கும். நாம் என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு பாட்டு நம்மளுக்கு தெரிந்த பாடு அந்த குழந்தைக்கே தூங்க வைக்கிறது. இந்த கடவுளை கொண்டு வரணும்னா எப்படி பாடணும்? தம்பி ரெடியாட்டா? தம்பி ரெடியாட்டா? ஓகே. இப்போ வந்து அருமையான முதல்ல என்ன ஆரம்பிச்சு மேடம் சொல்றாங்க, என்ன பாட்டு முதல்ல முழுவதற் கடவுள் நம்ம முழுவதுமே தொழில் பண்ணி இதெல்லாம் வழியாக செய்து. அப்படி முதல்ல விநாயகர்லேருந்து ஆரம்பித்தாங்க. ஒவ்வொன்றா